தேவன் புதிய ஆ, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. पुराने नियम और नए नियम के बीच में बहुत सारे अंतर है। பழைய ஏற்பாட்டு ஜனங்களும் தேவனை விசுவாசித்து நம்பி இருந்தார்கள். पुराने नियम के लोगों ने भी परमेश्वर पर विश्वास किया था। அதே போலதான் நாமும் அவரை விசுவாசித்து நம்பி இருக்கிறோம். वैसे ही हम लोगों ने भी परमेश्वर पर विश्वास कर कर आश्रित होकर जी रहे हैं। ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன परंतु एक बहुत बड़ा अंतर क्या है, அப்படின்னு கேட்டா, तो उसका मतलब ये है பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு உள்ளாக இருக்கிற அந்த பலன் அவர்களுக்கு இல்லை. पुराने नियम के लोगों को जो अंदर का जो बल है वो उनको नहीं है। அவர்களுக்கு புதிய ஏற்பாடு எப்படி துவங்குகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அல்லது नया नियम किस प्रकार से शुरुआत हुआ है, इसके बारे में जब हम देखते हैं, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக प्रभु यीशु इस संसार में आने से पहले அவர் அல்லது அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக नहीं तो वह अपनी सेवकाई शुरू करने से पहले யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு வழியை ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். यूहन्ना बपतिस्मा ने उनका जो रास्ता है वह उन्होंने शुरुआत किया। அவன் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொன்னது என்னன்னு கேட்டா, जब उन्होंने वह शुरू किया तो उन्होंने क्या बोला, அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். वह तुम्हें मतलब प्रभु यीशु तुम्हें अग्नि और पानी से बपतिस्मा देगा அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை அவர் சொல்கிறார். उन्होंने इस प्रकार से प्रभु यीशु का सेवकाई शुरू होगा करके बताया। நாம் பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் அவர் இந்த ஊழியத்தை முடித்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, उसी रीति से जब प्रभु यीशु इस धरती को छोड़कर जब स्वर्ग को वापस लौट के जा रहे थे, சீசர்களிடத்திலே அவர் பேசுகிறார். तब अपने शिष्यों के साथ वह इस प्रकार से बात कर रहा है। அப்படி பேசும் பொழுது जब इस प्रकार से वह बात कर रहे हैं तब அவர் அங்கேயும் அப்படித்தான் அவர் சொல்லுவார். वहां पर भी वह इस प्रकार से वो बोलते हैं। அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததற்கு பிறகு, उसके बाद जब वह मृत्यु के बाद जी उठने के बाद भी சீசர்களை சந்திக்க அவர் வருகிறார். जब अपने शिष्यों से मिलने के लिए वो आते हैं, வரும் பொழுதும் जब वह आते हैं इस प्रकार से அந்த காலம் பக்கத்திலே நெருங்கி கொண்டே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். तब वह समय नजदीक आ गया है करके वो वहां बोलते हैं। எந்த காலம் அப்படின்னு கேட்டா, वह समय किसके विषय में वो बोल रहे हैं, பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், आप पवित्र आत्मा के बारे में सुन चुके हो करके वो बोले, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ये चीजें मैंने आपको पहले भी बताई हैं। அவர் இப்பொழுது வரப்போகிற நேரம் வந்துவிட்டது, ஆகவே அவருக்காக காத்திருங்கள். उनका पवित्र आत्मा के आने का समय नजदीक आ चुका है, इसलिए आप उनका इंतजार कीजिए करके उन्होंने बोला அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ऐसा बोलते हुए हम सुनते हैं। அப்ப ஆண்டவர் பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு देखिए प्रभु यीशु अपना कार्य इस संसार में खत्म करने के बाद அவர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார். जब ये धरती को छोड़कर वो जा रहे हैं, அவரை விட்டு பிரிவதற்கு சீசர்களுக்கு அவரோடு கூட अपने शिष्यों को छोड़कर वह जब छोड़ के जा रहे हैं, நடந்த சீசர்களா இருக்கலாம், उनके साथ चले हुए शिष्यों के बीच में से அவருடைய குடும்பத்தாரா இருக்கலாம், चाहे उनके परिवार के संग के लोग क्यों ना हो, யாராக இருந்தாலும் कोई भी क्यों ना हो, எல்லாருக்குமே அவர் போகிறது, இந்த உலகத்தை விட்டு போகிறது என்பது ஒரு பெரிய துக்கமான விஷயம். उन सबों के लिए प्रभु इस प्रकार से संसार को छोड़ के जाना उनके लिए एक बहुत ही दुख की चीज है। ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, परंतु परमेश्वर यीशु क्या बोल रहा है, तो ये वह इस प्रकार से है,
இல்லை நான் வந்த ஊழியம் முடிந்து விட்டது. मैं जिस काम के लिए आया था वो खत्म हो गया है. நான் இந்த உலகத்திற்கு வந்த ஊழியம் முடிந்து விட்டது. मैं जिस काम के लिए आया था वह काम खत्म हो चुका है. இப்பொழுது அடுத்த ஊழியம் எது अब अगला जो सेवकाई है वो क्या है அப்படின்னு கேட்டா, वो क्या है? அடுத்த ஊழியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். जो अगला सेवकाई है वो पवित्र आत्मा का सेवकाई है. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும் பொழுது, जब पवित्र आत्मा हमारे अंदर आएगा, அவர் வந்துதான் இந்த புதிய உடன்படிக்கை அல்லது சபை ஆரம்பிக்கிறது. वह जब आएगा तभी वो नया करार को शुरू करेगा, नहीं तो कलीसिया का आरंभ होगा. அது நடக்கும் என்று அவர் சொன்னார். ऐसा होगा करके वह वहां बोलते हैं. அப்ப அவர் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், இந்த हम वहां ऐसे बोलते वक्त ऐसा प्रभु यीशु बोलते हुए हम देखते हैं. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே, हम यूहन्ना के 16वें अध्याय में हम पढ़ते हैं. யோவான் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். यूहन्ना 16वां अध्याय का 6 और 7 मैं पढ़ना चाहता हूं. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. परंतु मैंने जो ये बातें तुमसे कही है इसलिए तुम्हारा मन शोक से भर गया. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், तो भी मैं तुमसे सच कहता हूं, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் मेरा जाना तुम्हारे लिए अच्छा है. அப்படிங்கிறார். ऐसे बोल रहा है. நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். अगर मैं नहीं जाता हूं तो वह सहायक तुम्हारे पास न आएगा. நான் போவேனாகில் अगर मैं जाता हूं அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து तो मैं उसे तुम्हारे पास भेज दूंगा. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். और वह आकर संसार में पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा. அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஊழியம் அல்லது அவர் மனுஷனுக்குள்ளாக வருகிற காரியத்தை அவர் वह इस प्रकार से जो पवित्र आत्मा कार्य करने वाला है उसके बारे में वह बात कर रहा है. பேசுகிறார். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். देखिए प्रभु यीशु स्वयं बोल रहे इस वचन को सुनिए. நான் போகிறது உங்களுக்கு என்னது? உங்களுக்கு பிரயோஜனம். मेरा जाना आपके लिए अच्छा है. ஏன்னா இப்ப நான் செய்த ஊழியம் வந்து ஒரு அளவு, அதாவது உலகத்தாருடைய பாவத்திற்காக நான் मैं जो सेवकाई के लिए आया था इस धरती के लोगों के पापों के क्षमा के लिए, என்னை பலியாக ஒப்பு கொடுக்க வந்தேன். मैं अपने आप को एक बलि रूप में देने के लिए आया. இந்த உலகத்திற்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கும்படியாய் வந்தேன். इस संसार को किस प्रकार से एक उदाहरण का जीवन जीना है वह दिखाने के लिए मैं आया. இப்பொழுது அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? अब अगला मुझे क्या करना है? நான் பிதாவின் அண்டை போக வேண்டும். मुझे अब पिता के पास वापस लौट के जाना है. நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். जब मैं जाऊंगा तभी पवित्र आत्मा आपके पास आएगा. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். इस प्रकार से वह बोल रहा है. இதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? क्या ये हमें समझ में आ रहा है? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், यीशु है हमारे बीच में, அவர் கூடவே இருக்கிறார். சீசர்கள் हमारे साथ में है, शिष्यों के साथ. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? उन शिष्यों को सब किस प्रकार से रहेगा? ஆண்டவரே, நீங்க எங்களோட இருங்க ஆண்டவரே, यीशु आप हमारे साथ ही रहिए. நீங்க போகாதீங்க ஆண்டவரே, यीशु आप हमें छोड़ के मत जाइए. போகாதீங்க ஆண்டவரே यीशु आप हमें छोड़ के मत जाइए. அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ऐसा ही वो बोलेंगे. ஆனா ஆண்டவர் வந்து அவர் என்ன சொல்லுகிறார்னா, परंतु यीशु देखो किस प्रकार से बोल रहा है. இல்ல நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து मेरा जाना जरूरी है, मैं जाऊंगा तभी वो पवित्र आत्मा आपके पास आएगा. என்னை போல ஒரு உருவமாக வந்து உங்களோட கூட இருக்காமல் அவர் என்ன செய்வார்? मेरे समान एक बाहरी रूप के एक स्वरूप में नहीं, परंतु वह तुम्हारे बीच में आके
அந்த வசனத்தை பாருங்கள். देखिए वो वचन पे ध्यान दीजिए. அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, यूहन्ना 14वें अध्याय में, யோவான் 14ஆம் அதிகாரம் यूहन्ना 14वां अध्याय 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். वो 16वें वचन से हम पढ़ेंगे. யோவான் 14:16 यूहन्ना 14 का 16वां वचन. இருந்து, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், मैं पिता से विनती करूंगा, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்தியாவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். और वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे. இப்போ அவர் ஒரு ஆளை போல என்னை போலவே உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு அவர் சொல்லல. वह मेरे जैसे एक शरीर के साथ आपके साथ रहेगा ऐसा नहीं बोला वहां पर. அவர் சொல்றது, वह इस प्रकार से बोल रहे हैं, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் इस संसार के लोग ने उस आत्मा को पहचाना नहीं அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. और वह उनको पवित्र आत्मा को वे लोग पा नहीं सकते. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். वह तुम्हारे अंदर रह के आप जान पाओगे कि वह आपके अंदर है. இயேசு இந்த பூமியிலே நடந்து திரிந்த பொழுது, यीशु जब इस संसार में यहाँ रहकर चल फिर रहे थे, அவரை சீசர்கள் மட்டும் கண்டுகொள்ளவில்லை, केवल उनके शिष्यों ने उनको देखा वही नहीं, அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரும் அவரை கண்டார்கள். उस समय के लोग जो वहां रहते थे उन सबों ने उनको देखा, அவரை பார்த்தார்கள். उनको देखा. எந்த ஜாதியானும் எந்த மனுஷனும் பார்த்தான். कौन से भी जाति का क्यों ना हो सभी लोगों ने देखा. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, जब उन्होंने बोला कि मैं जाकर वो पवित्र आत्मा को भेजता हूँ, அவர் இன்னொரு உருவத்தை போல அல்ல, तब वह एक अलग से एक रूप में नहीं है, மாறாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, परंतु वह क्या कर रहा है, என்னை போல வெளியில அல்ல, मेरे जैसे बाहरी रूप से नहीं, அவர் என்ன செய்வார், உங்களுக்குள்ளே, वह आपके अंदर, உங்களுக்குள்ளே, आपके अंदर. உலகம் இந்த ஆச்சரியத்தை பார்த்தீர்களா? इस आश्चर्यमय चीज को आपने देखा क्या? இயேசு கிறிஸ்து இந்த இடுவாயிலே நடந்து வருகிறார் என்று ऐसे सोच के देखिए कि हमारे गांव में इडुआई में अगर वह यीशु हमारे बीच में आया होता, இப்ப நானும் நீங்களும் அவரோடு கூட நடக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். सोच के देखो कि हम सब और हमारे साथ यीशु चल के आ रहा है. அப்போ இந்த இடுவாயில் இருக்கிற ஜனங்கள், इस इडुआई गांव के लोग सब இயேசு வராராமா, இயேசு வராராமா, वो बोलेंगे कि हाँ यीशु आ रहा है, यीशु आ रहा है. அத இவங்களோடலாம் வந்துட்டு இருக்கிறாராமே அப்படின்னு சொல்லி वह बोलेंगे कि यहाँ इन लोगों के साथ प्रभु यीशु आ रहा है. பார்த்து விடும் அதை. वो सब देखेंगे कि वह सब एक साथ आ रहे हैं. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான். वैसे ही पवित्र आत्मा भी परमेश्वर है. பரிசுத்த ஆவியானவரும் தேவன்தான். पवित्र आत्मा भी परमेश्वर है. இப்போ அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் இப்போ நம்மோடு கூட இருக்கிறார், वह हमारे साथ है, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், वो हमारे अंदर है. ஆனால் இயேசுவை அந்த காலத்து ஜனங்கள் பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. उस समय के लोगों ने जिस प्रकार से प्रभु यीशु को बाहरी रूप से देखा, वैसे आज के दिन पवित्र आत्मा को संसार नहीं देख सकता. மாறாக परंतु அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே, क्योंकि वह आपके अंदर ही बसा हुआ है, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். वह तुम्हारे अंदर रहने के कारण आप स्वयं जान पाओगे कि वह आपके अंदर है. பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்வீர்கள். आप वह पवित्र आत्मा आपके अंदर है करके आप जान पाओगे, समझोगे அப்படின்னு சொல்றாரு. ऐसे बोल रहा है. அப்ப இந்த ஆச்சரியத்தை பாருங்கள். इस आश्चर्यमय चीज को देखिए. அந்த காலத்திலே இயேசு கூட சீசர்கள் நடந்த பொழுது அவர்கள் எப்படி நடந்திருப்பார்களோ, उस समय भी जब शिष्यों के साथ प्रभु यीशु चले तो किस प्रकार से वो चले होंगे, என்ன தைரியம், क्या धैर्य रहेगा उनके पास, என்ன ஒரு சந்தோஷம், क्या खुशी रहेगी उनके जीवन में, என்ன ஒரு மகிழ்ச்சி, क्या महिमामय जीवन होगा उनका. தேவகுமாரன்
அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார். क्योंकि जो परमेश्वर का पुत्र है वो मेरे साथ है, मेरे साथ चल रहा है। அப்படிங்கிறதை போல பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். ऐसे ही पतरस और बाकी लोगों को भी कितनी खुशी होगी। அதே போல அதே போலவே वैसे ही இப்போ அதே தேவன், वो ही परमेश्वर, திருத்துவத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன்லே वो त्रिएक परमेश्वर में पिता पुत्र पवित्र आत्मा में பரிசுத்தாவியாகிய தேவன் இப்பொழுது இப்ப இயேசு என்னோடு கூட நடந்தால் वही तीसरा पवित्र आत्मा यीशु जिस प्रकार से मेरे साथ चल रहा था, நான் எப்படி தைரியமா இருப்பேனோ, मैं किस प्रकार से धैर्य के साथ रहूंगा, எப்படி நம்பிக்கையா இருப்பேனோ, मैं कैसे भरोसे के साथ रहूंगा, எப்படி விசுவாசமா இருப்பேனோ, मैं कैसे विश्वास के साथ रहूंगा, எப்படி கவலையற்றவனா இருப்பேனோ, मैं कोई चिंता के बिना रह पाऊंगा, அதே போலவே वैसे ही பரிசுத்தாவியானவர் पवित्र आत्मा भी எனக்குள் இருந்து என்னை நடத்துகிறார், मेरे अंदर रहकर मुझे चला रहा है, என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது मेरे साथ वह रह रहा है। இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. मेरे अंदर जो पवित्र आत्मा है वह संसार के लोगों को नहीं मालूम। நிறைய உலக ஜனங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிற சகோதரர்களே. इस संसार के लोगों को कई चीजों को नहीं मालूम। ஒன்று பாவ மன்னிப்பு, एक है पाप से क्षमा। கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். प्रभु यीशु के रक्त के द्वारा पापों की क्षमा होती है। அவனுடைய இரட்சணியம், அவனுடைய கடந்த கால அவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மீட்பு இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. उसके पुराने बुरे जीवन का और उसके पाप के विषय में एक बहुत बड़ा छुटकारा है करके அப்படிங்கிற சத்தியத்தை மனுஷன் அறியாமல் இருக்கிறது போலவே, यह सत्य को जिस प्रकार से वो नहीं जानता है, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இருக்கிறார். उद्धार पाए हुए हर एक व्यक्ति के अंदर भी पवित्र आत्मा इस प्रकार से है, அப்படிங்கிறதும் தெரியாது. இப்ப நான் நடந்து ऐसा भी उनको नहीं मालूम है। போறேன் என்று வைத்துக் கொள்வோம், मैं ऐसे चल के जा रहा हूँ, सोचिए எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், मेरे अंदर पवित्र आत्मा है। அப்படியானால் என்ன அர்த்தம்? का मतलब क्या है? தேவன் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கிறார். इसका मतलब है परमेश्वर मेरे साथ, मेरे अंदर है। ஆனா இப்ப எங்கூட பழகிறவங்களோ, இப்ப என்னோட ஒர்க்ஷாப்ல வேலை செய்யறவங்களோ, मेरे साथ जो साथ में है या मेरे साथ जो वर्कशॉप में काम कर रहे हैं, அல்லது நான் சந்திக்கிற மக்களோ, मैं किसी से जाके मिल रहा हूँ, वो उन लोगों के साथ, அவர்களுக்கு என்ன தெரியாதுன்னா, को ये नहीं मालूम कि தேவன் இந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிறார், परमेश्वर इस मनुष्य के अंदर है करके அப்படின்னு என்ன செய்யாது? அவங்களுக்கு தெரியாது. ऐसे उनको नहीं मालूम। தெரியாதபடினால்தான் அவருடைய கண்களுக்கு நாம் எல்லாம் பெரிய ஆட்களாய் தெரியறதில்லை. उनको ये नहीं मालूम होने के कारण ही उनकी आंखों में हम बड़े लोग नहीं हैं। இந்த உலகத்திலே ஈனப்பிறவிகள் யார் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவர்கள் தான். इस संसार में जो सबसे गरीब परदेशी है वो कौन है? वो ख्रिस्ती लोग ही हैं। ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, लेकिन सच्चाई क्या है? உண்மையை தெரிந்தால் இந்த உலகம் இது பண்ணுமா, அவர்களை வெறுக்குமான்னு கேட்டா, அதனால்தான் अगर सच्चाई वो जान जाएंगे तो वह सच्चे लोगों को बुरा समझेंगे क्या? சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். पत्रस देखिए किस प्रकार से बोलता है कि अगर ख्रिस्त के नाम के द्वारा आपको निंदा मिलती है तो आप भाग्यवान हो। அவர்கள் தெரியாமல் உங்களை நிந்திக்கிறார்கள், वह अज्ञानता में आपकी निंदा कर रहे हैं। நீங்கள் நிந்திக்கப்பட்டால் உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், आपके ऊपर अगर निंदा आती है तो आपके अंदर जो पवित्र आत्मा है மகிமைப்படுவார், वह महिमा पाएगा அப்படின்னு அவர் சொல்லுவார். ऐसे वो बोलेगा। தேவன் வந்து இந்த ஆச்சரியத்தை பாருங்களேன். प्रभु देखिए किस प्रकार से यह आश्चर्य के बाद देखिए, இது ஒரு சொல்லி முடியாத ஒரு ஆச்சரியம். यह एक बोला नहीं जा सकता उस प्रकार का एक आश्चर्यमय चीज है। தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த நாட்களே நடந்தாரோ அது போல இப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை நடத்துகிறார். அது இந்த உலகம் जिस प्रकार से उन दिनों में प्रभु यीशु इस धरती पर चल रहे थे, वैसे ही वह मेरे अंदर आकर, அறியவில்லை, யாரும் தெரியவும் இல்லை,
और यह चीज कोई जानता नहीं है, संसार के लोग नहीं पहचानते, கண்டுகொள்ளவும் இல்லை. किसी ने देखा भी नहीं है. ஆனால் அவன் பாவம் ஏதோ தனியா போயிட்டு இருக்கிறான். परंतु वह नहीं जानते और वह इस प्रकार से सोचते हैं कि देखो वो बेचारा जा रहा है. அந்த ஆளு ஒரு என்னமோ இருக்கிறாருங்க, அவங்க ஏதோ वर्कशॉप நடத்துறாரு, वह कुछ तो कर रहा है, कुछ वर्कशॉप चला रहा है, என்னமோ வேலை வருதாமா, ஏதோ போதாம வருது, कुछ उनको काम आता है, कुछ काम कर रहे हैं, कुछ चल रहा है, அப்படின்னு நினைக்கலாம். ऐसे शायद वो सोच बैठेंगे. அல்லது நம்மை பற்றி எத்தனையோ பேர் பரிதாபம் படலாம். ऐसा भी हो सकता है कि वे लोग हमारे ऊपर तरस खाएं. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, परंतु सच्चाई क्या है? உண்மை என்ன? सच्चाई क्या है? தேவன் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியாகிய தேவன் அவனுக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு இந்த உலகம் கண்டால், परंतु पवित्र आत्मा हमारे अंदर है, यह अगर दुनिया ने देख लिया நம்மை குறித்து பரிதாபப்பட மாட்டார்கள். तो वो तरस नहीं खाएंगे हमारे ऊपर. எதற்கு பரிதாபப்படுவார்கள்? क्यों तरस खाएंगे हमारे ऊपर? பரிதாபப்படவே மாட்டார்கள். वो तरस खाएंगे ही नहीं. அன்றைக்கு இயேசுவோடு கூட நடந்த சீசர்கள் எவ்வளவு கெத்தாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு यीशु के साथ चलने वाले वो शिष्य लोग कितने धैर्य के साथ उनके साथ चले होंगे, சந்தோஷமா இருந்திருப்பார்கள், कितना खुशी के साथ रहे होंगे. அவரோடு கூட பக்கத்திலே நடப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. उनके साथ चलने का भी एक सौभाग्य होना चाहिए. யாரோ ஒரு தொடுவதற்கு கூட அவரை தொடுவதற்கு ஆசையாய் வருவார்கள். जस्ट उनको छूने के लिए भी बड़ी आशा के साथ लोग आते थे. ஆகவே இப்ப இந்த ஆச்சரியத்தை பாருங்கள். इसीलिए ये आश्चर्यमय चीज को देखिए. இப்போ ஆகவே இப்ப என்னன்னு கேட்டா, इसलिए देखिए क्या हो रहा है. அந்த 18ஆம் வசனத்தை பாருங்க, யோவான் 14:18. वो यूहन्ना 14 का 18 वचन में देखिए, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், मैं तुम्हें अनाथ न छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. உங்களிடத்தில் வருவேன். मैं तुम्हारे पास आता हूँ. இப்ப திக்கற்றவர்களாக அல்லது அனாதிகளாக, இப்ப ஆண்டவர் போய்விட்டா நம்ம எல்லாம் அனாதிங்க. अगर परमेश्वर हमको छोड़ के चले गए तो हम सब लोग अनाथ हैं. நம்ம அனாதை போல இருக்கிறோம் அப்படின்னு சீசர்கள் நினைத்திருப்பார்கள். हम अनाथ हो जाएंगे, उसी प्रकार से वो शिष्य लोगों को भी लगा था. ஆனால் அது உண்மை அல்ல. நான் लेकिन वह सच्चाई नहीं है. பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நான் என்ன செய்வேன்? நான் உங்களிடத்தில் வருவேன். मैं पवित्र आत्मा को भेजकर आपके पास आऊंगा. என் சார்பாக நான் உங்களிடத்தில் मैं मेरे जगह पर இருந்தால் எப்படி இருப்பேனோ அதை போலவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். मैं जब आपके साथ था तो जैसे मैं आपके पास था वैसे ही पवित्र आत्मा भी. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? உங்களை அனாதையை போல உணர மாட்டீர்கள். तब आप कभी भी अपने आप को अनाथ नहीं समझोगे. அனாதையை போல உணர மாட்டீர்கள். எனக்கு आप एक अनाथ के रीति में नहीं अपने आप को யார் समझोगे. இருக்கிறா, எனக்கு எவர் இருக்கிறா, मेरे लिए कौन है, என் கவலைகளை அறிகிறவர் யார், मेरे परेशानियों को कौन जानता என் है, பாரத்தை அறிகிறவர் யார், मेरे भार को कौन जानता है, என் இருதயம் யாருக்கு தெரியும், मेरे हृदय को कौन जानता அப்படின்னு है. எல்லாம் என்ன வேண்டியதில்லை. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவியை பெற்ற ஒரு கிறிஸ்துவன் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ऐसा नया जन्म पाए हुआ कोई भी व्यक्ति को इस प्रकार से सोचने की जरूरत नहीं है. ஏன் அப்படின்னு கேட்டா, क्यों इसलिए बोल रहे हैं? அவனுக்குள்ளாக தேவன் இருக்கிறார், क्योंकि उसके अंदर पवित्र आत्मा है, परमेश्वर है, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். पवित्र आत्मा है. அவன் திக்கற்றவன் அல்ல, वह अनाथ नहीं है, அவன் அனாதை அல்ல, वह अनाथ नहीं है, அவன் ஒரு ஏழை அல்ல, वह गरीब नहीं है, அவன் ஏதோ பரிதாபத்துக்குரியவன் அல்ல, वह कोई तरस खाने वाला व्यक्ति नहीं है, ஏதோ பஞ்ச பரதேசி அல்ல, वह कोई गरीब परदेशी नहीं है. சகோதரர்களே, प्रिय भाई और बहनों, அதாவது மனுஷனுக்கு உள்ள பலன் எது என்று நினைக்கிறீர்கள்? मनुष्य के लिए क्या बल है? அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறதெல்லாம் பணம் என்று நினைக்கிறார்கள். कई ख्रिस्ती सोचते हैं कि उनका बल पैसा है. ஆகவேதான் इसीलिए பிரசங்கிமார்களும் பணத்தை பற்றியே பிரசங்கிக்கிறார்கள். प्रचार करने वाले भी इसी प्रकार से बोल रहे हैं. பரிசுத்தாவி எல்லா பிரசங்கிமாரும் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, हर एक प्रचार करने वाली विषय कौन सी है? பரிசுத்தாவியானவரை தான் பிரசங்கிக்க வேண்டும். उनको पवित्र आत्मा के विषय में ही प्रचार करना है.
ஆனால் பணத்தை பற்றி பிரசங்கிக்கிறார்கள், लेकिन वो पैसे के विषय में प्रचार कर रहे हैं, போலியான ஆறுதலை பற்றி பேசுகிறார்கள். वह झूठा संतावना की प्रचार कर रहे அப்ப हैं. எத்தனை ஆறுதல் எத்தனை தேர்தல் சொன்னாலும் जितना भी हंगामा या चीजें हम कर रहे हो, அது எதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு கேட்டா, वो किससे खत्म होता है? ஒரு சபைக்கு ஆராதனைக்கு வந்து एक आराधना के लिए के सभा में आ रहे हैं लोग, அந்த ஒரு மணி நேரம் वो 1 घंटा का समय, அந்த ஒரு மணி நேரம் வந்து ஆய் ஊய் அங்கேயா இங்கேயான்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை वो 1 घंटा हंगामा वगैरह करके हे वाय सब ये करके, பண்ணி இதை பண்ணி கையை தட்டி ये हाथ ताली बजाकर पांव बजाकर, அங்க ஆடி இங்க ஆடி इधर हिलकर उधर हिलकर, அப்பாடா. और ये அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போய் उसके बाद दोपहर के बाद மத்தியானத்துக்கு மேல போய் கட்டல படுத்துக்கிட்டு वो पलंग पर लेटकर, சிமெண்ட் சீட்டை பார்த்துக்கிட்டு वो ऊपर वाले सीमेंट छत पर देखकर, நாளைக்கு என்ன செய்யறது, வேலைக்கு कल क्या करेंगे, என்ன செய்யறது, काम के लिए क्या करेंगे. நாளைக்கு அப்படின்னு என்னது அப்படின்னு இருந்தா, अगर ऐसी हमारी स्थिति है तो இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆராதனை இந்த இதெல்லாம் இந்த மனுஷனை என்னன்னு கேட்டா, அவன் காலையில நல்லா இருந்தான், ये जो भी चीजें सुबह में वो हंगामा वगैरह कर रहा था, सुबह वो अच्छा था, காலையில அவனை போல பரலோகத்தில் இருக்கிறவன் யாரும் கிடையாது. सुबह वो जिस प्रकार से एक उन्नत स्थान पर था ऐसा कोई भी व्यक्ति नहीं है. மத்தியானத்துக்கு மேல दोपहर के बाद சாயந்தரம் शाम को காலையில அடுத்த நாள் காலையில अगले दिन सुबह में அப்படின்னு சொன்னா ऐसे बोला तो அங்க ஏதோ தவறு இருக்கிறது. वहां कुछ गड़बड़ है. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருப்பாரா, पवित्र आत्मा क्या केवल रविवार को ही रहेगा क्या? அல்லது அந்த காலையில ஒரு மணி நேரத்துக்கு தான் இருப்பாரா क्या वो सुबह रविवार के सुबह का 1 घंटा ही रहेगा क्या? அப்படின்னு கேட்டா இல்ல. नहीं, ऐसा नहीं है. அப்ப இதெல்லாம் ஒரு போலியானது சகோதர சகோதரிகளே. ये सब केवल एक झूठी सांत्वना है. ஜனங்களை வஞ்சிக்கிறது. यह लोगों को फसाव करने की एक रीति है. இல்ல, नहीं, ஆண்டவரை பாருங்கள், இயேசுவை விட யார் பெரியவர்? परमेश्वर को देखिए, यीशु से बढ़कर कौन है? ஆனால் இயேசு நேர்மையாய் சொன்னதை यीशु सच्चाई से बोला हुआ चीज भी இன்றைக்கு பிரசங்கிமார்கள் சொல்லுகிறதில்லை. आज के प्रचारक उस प्रकार से नहीं बोल रहे हैं, என்றால் அவர்கள் தனக்கானதை தேடுகிறார்கள். क्योंकि वो अपने विषय में ही सोचते हैं. ஜனங்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள். वो अपने और लोगों को खींचते हैं. இந்த எல்லா பிரசங்கிமார்களும் ஒரு நாள்ல தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். ये सारे प्रचारक एक दिन उनको हिसाब देना होगा. அவர் சொல்லே, இயேசு கிறிஸ்து நேர்மையானவர். அவர் சொல்லுகிறார், यीशु सच्चा है और वह इस प्रकार से बोल रहा है, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். मेरा जाना तुम्हारे लिए अच्छा है. ஒரு பிரசங்கிமார் சொல்லணும், एक प्रचारक भी इस प्रकार से बोलना है, பிரதர், भाई நான் ஏதோ உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம் பிரதர், मैं चाहे तो आपके लिए प्रार्थना कर सकता हूँ, அதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. इसके आगे मैं कुछ नहीं कर सकता. உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு தேவை பிரதர். आपको जो जरूरत है वो केवल पवित्र आत्मा की ही है, நான் அல்ல. मेरी जरूरत அப்படின்னு नहीं है. சொல்லுகிற பிரசங்கிமார்கள் இன்றைக்கு இல்லை. ऐसे प्रचार करने वाले प्रचारक नहीं है, ஏன்னா क्योंकि நேர்மையானவர்கள் இன்றைக்கு இல்லை. क्योंकि सच्चे लोग आज नहीं है. தான் செய்கிற ஜெபம், தான் செய்கிற பிரசுத்த ஆராதனைகள், जो प्रार्थना वो करते हैं, जो आराधना वे करते हैं, இவைகளிலே ஜனங்களை மதிமயங்கி இருக்க வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். उसी में ही लोगों को फसाव में डालने की सोचते हैं. அதெல்லாம் ஒன்றுமில்லை சகோதர. ये सब कुछ भी नहीं है. சொல்லல, பரிசுத்த ஆவிக்கு நேராக இயேசுவே சொல்லிவிட்ட பிறகு அப்புறம் पवित्र आत्मा के विषय में जो प्रभु यीशु ने स्वयं जो बोल दिया है, நாம் எல்லாரும் எம்மாத்திரம். तो हम लोग कौन हैं? இயேசுவே சொல்கிறார், यीशु ही स्वयं बोल रहे हैं, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா मेरा जाना तुम्हारे लिए अच्छा है. இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். इस प्रकार से वो बोल रहे हैं. இல்ல, நான் கூட இருந்து உங்களை நான் வழி நடத்துவேன்,
मैं तुम्हारे साथ रह के तुम्हें मार्गदर्शन करूंगा, உங்களை பாதுகாப்பேன், உங்களை मैं तुम्हारी रक्षा करूंगा, நான் இருக்கிறேனுங்க, நாங்க இருக்கிறேங்க हम हैं ना आपके साथ। அப்படின்னு இன்றைக்கு இந்த கல்ட் குரூப் எல்லாம் இப்படித்தான் பண்ணுகிறது சகோதர சகோதரிகளே. ऐसा ही सारे कल्ट ग्रुप कर रहे हैं। கல்ட் குரூப் அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா, ये कल्ट ग्रुप का मतलब ये है, அவர்கள் वो लोग, பண வசதி நிறைய இருக்குது, उनके पास पैसे की कोई कमी नहीं है, வெளிநாடுகளில் கூட இருக்கிறார்கள், ऐसे बाहर देश में भी हैं। பண வசதி நிறைய இருக்கிறபடினாலே ऐसा अधिक होने के कारण சபையிலே ஒரு மனுஷனுக்கு அவங்க சபையில இருக்கிற ஒரு ஆளுக்கு उनके सभा में कोई व्यक्ति को जो वहां रहते हैं, பண உதவி தேவையோ, उनको पैसे की जरूरत है तो அல்லது அவன் என்ன கஷ்டப்பட்டாலும், उसमें कोई भी जो परेशानी है उसको, என்ன நடந்தாலும், उनको जीवन में कुछ भी क्यों ना हो जाए, அவனுக்கு பணத்திலே உதவி செய்கிற அளவிற்கு பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். उनको पैसे की रीति में सहायता करने के लिए सब लोग बहुत बड़े लोग हैं, உதவியும் செய்கிறார்கள், वो मदद भी कर रहे हैं அதை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். और ऐसे वो पैसा ले भी रहे हैं। அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் ये सब क्या है? ஒரு சபையை சார்ந்து கொண்டு அல்லது ये सब एक सभा से जुड़े हुए रहने का, ஒரு குழுவை சார்ந்து கொண்டு, एक झुंड के साथ लगे रहना, அல்லது இப்படிப்பட்ட இந்த அடிப்படையிலே தான் இந்த கல்ட் குரூப் எல்லாம் இருக்கிறது. इसी प्रकार से ही सारे ये कल्ट ग्रुप बने रहते हैं। ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனோ, परंतु जो परमेश्वर द्वारा चलाया हुआ व्यक्ति है, யாரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ள மாட்டான். वह कभी भी दूसरों को अपनी ओर नहीं खींचता। ஆமா, हाँ जी, தன் பக்கம் எடுத்துக் கொள்ள மாட்டான். वो कभी भी अपने ओर नहीं खींचता, இயேசுவை போலவே. यीशु के समान। இல்ல, உனக்கு தேவை பணம் அல்ல, तेरे को जरूरत पैसे की नहीं है, உனக்கு தேவை பரிதவிப்பல்ல, तेरे लिए तरस की जरूरत नहीं है, உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். तेरे को जरूरत है पवित्र आत्मा की। அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் वह पवित्र आत्मा तुम्हारे अंदर आएगा तो என்னுடைய தேவை நீங்குமே தவிர, मेरे आवश्यकता में फर्क आएगा। இல்லைன்னு சொன்னா, இப்போ ஒரு காலத்துலதான் பணத்தை கொடுத்து கிறிஸ்தவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. एक समय में बोला जाता था कि ख्रिस्ती लोगों को बहुत पैसे दिया गया था। சரி, இப்போ என்ன, இப்போ எல்லார்கிட்டயும் ஆஸ்பத்திரி வசதி இருக்கிறது, अभी सब लोगों के पास पैसे की कोई कमी नहीं है, எல்லார்கிட்டயும் பணம் இருக்கிறது, सबके पास पैसा भी है। அப்ப அதை வச்சு இப்போ காரியத்தை நடத்த முடியுமா? इन सब चीजों के द्वारा क्या हम हमारे कार्यों को कर सकते हैं क्या? அதை வச்சு சபையை கட்ட முடியுமா? इन सब चीजों के द्वारा हम कलीसिया को बांध सकते हैं क्या? அப்படின்னு கேட்டா, நீ கொடுக்கறத விட வெளியில இருக்கிறவன் என்ன செய்யறான்? அவன் கொடுக்கறான், நிறைய பணத்தை அள்ளி கொடுக்கறான். ऐसा बोला तो आपसे भी बाहर के लोग अधिक पैसा वो भी भर भर के दे रहा है। அப்ப இவைகள் எல்லாம் அல்ல, ये सब चीजें नहीं है, இதெல்லாம் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஆதாரமும் கிடையாது. ये कोई भी चीज ख्रिस्ती जीवन का आधार नहीं है, இதெல்லாம் ஆதாரம் இல்லை, ये कोई आधार नहीं है। சகோதர சொல்லே, प्रिय भाई और बहनों, சபையிலே தேவையோடு பிரச்சனைகளோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை सभा में जो भी आवश्यकता में जो भाई बहन है, நாம் கவனிக்கிறோம், उनकी हम देखभाल करते हैं। அவர்களுக்கு நாம் உணர்த்தப்பட்டால், நாம் ஏற்கனவே சொன்னது போல, अगर हमको हृदय में लग रहा है कि उनकी सहायता करना चाहिए, तो पहले जैसे हमने बोला था, தனிப்பட்ட முறையிலே நாம் என்ன செய்யலாம்? காணிக்கை பெட்டியில எழுதி போடலாம். हम चाहे तो व्यक्तिगत रीति से उनका नाम का आप पैसा डाल के वो पैसे के पेटी में आप डाल सकते हो, दान पेटी में। இது சபையில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் என்ன செய்கிறோம்? குறிப்பாக सभा में जो भी जरूरतमंद भाई लोग हैं, विशेष करके ஒரு மனுஷன் உண்ணவும் உடுக்கவும் அவனுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒழுங்கு. विशेष करके रोटी और पहनने की चीजें उनके जीवन में जो जरूरतमंद है वो देना, वो प्रभु का एक नियम है। அந்த ஒழுங்கின்படி தேவன் என்ன செய்கிறார்? எல்லாரையும் சந்திக்கத்தான் செய்கிறார். उस नियम के अनुसार परमेश्वर स्वयं ही सब लोगों की जरूरत को पूरी कर रहा है। அதற்கு மேலே எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு வீடு வேணும், उससे बढ़कर मुझे ये चाहिए, वो चाहिए, बंगला चाहिए, வேணும், கார் வேணும்னு சொன்னா मुझे कार चाहिए, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ऐसी चीजें हमें नहीं मालूम।
உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தா அந்த அந்த தேவையை சந்திப்பதற்கு நாம் எல்லாருமே கடனாளிகள். अब खाने के लिए और पहनने के लिए इन सब चीजों के विषय में हम सब लोग दूसरे के प्रति हम उत्तरदायी हैं। நம்முடைய ஒரு சகோதரனோ சகோதரியோ உடுக்க உடையும் உண்ண உடவும் இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால், अगर कोई भाई या बहन उनके पास खाने के लिए और पहनने के लिए कपड़ा नहीं है तो அது நம்முடைய பொறுப்பு. वो हमारी जवाबदारी है उनको देना, நம்ம அதை செய்ய வேண்டும். वो हमें करना है। அவருக்கு 1000 ஆசை இருக்கலாம், அந்த ஆசை उनके पास शायद अन्य और भी बहुत सारी आशाएं रह सकती हैं। இங்க இடம் இல்லப்பா. उन सब चीजों के लिए हमारे पास कोई उत्तर नहीं है। ஆகவே இதெல்லாம் சரிதான். इसलिए ये सब चीजें अच्छी है, ஆனால் சில விஷயங்களினாலே மனுஷர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்கிற கல்ட் குரூப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. इन दिनों में ऐसे लोगों को अपनी ओर खींचने वाले कई कल्ट ग्रुप हैं। நிறைய சபைகளும் இப்படி இன்றைக்கு ஆகிவிட்டது. ऐसे कई कलीसियाएं भी हैं। ஆனால் சகோதரர்களே, இது परंतु प्रिय भाई और बहनों, எல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவி செய்யாது. ये कोई भी चीज हमें एक पवित्र जीवन जीने में सहायता नहीं कर सकता। இவைகளெல்லாம் அந்தரங்கத்திலே விசுவாசமாய் வாழ்வதற்கு உதவி செய்யாது. ये सारी चीजें आंतरिक रीति से एक विश्वास का जीवन जीने में नहीं सहायता करता। மாறாக इसके जगह पर உதவி செய்ய திக்கற்றவர்களாக அனாதைகளாக உணராமல் வைக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் வைக்க முடியும். हम अनाथ नहीं है करके कौन हमें रख सकता है या समझ दे सकता है? वो पवित्र आत्मा ही दे सकता है, ஒரு சபை அல்ல, एक कलीसिया नहीं दे सकता, அல்லது ஒரு சகோதரன் அல்ல, एक भाई नहीं दे सकता। என்ன இயேசுவே கூட இருந்தும் கூட சீசர்களுக்கு என்ன இல்லைன்னு கேட்டா, சீசர்களுக்குள்ளாக அந்த அவர்களுடைய மனது மாறவில்லை. यीशु शिष्यों के साथ रहने के पश्चात भी उनका हृदय नहीं बदला, அவர்களுடைய மனது மாறவில்லை, उनका मन नहीं बदला। ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு परंतु पवित्र आत्मा आने के बाद பாருங்கள், அவர்கள் அத்தனை பேர்களும் என்ன செய்து விட்டார்கள்? அத்தனை பேரும் மாறிவிட்டார்கள். पवित्र आत्मा आने के बाद वे सारे लोग बदल गए। இப்ப பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சகோதரர்களே, अगर हम बोल रहे हैं कि हमने पवित्र आत्मा को पाया है करके, भाइयों बहनों, நாம் நம்மை அனாதைகளைப் போல உணர மாட்டோம். हम कभी भी अपने आप को एक अनाथ जैसे नहीं हम अपने आप को समझेंगे। அல்லது இந்த 5-10க்காக இந்த உலகத்தினுடைய தண்ணீரினாலே நாம் திருப்தி அடைய மாட்டோம். इस धरती के जो पानी के द्वारा हम अपने आप को तृप्त नहीं करेंगे। நான் இதை பண்ணிட்டா எனக்கு திருப்தி அடையும் அப்படின்னு இல்ல. मैं ऐसे करूंगा तो मैं तृप्ति पाऊंगा। நான் குடிக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு அது அவனுக்குள்ளே ஊறுகிற जीव नीरूठा இருக்கும். मैं जो पानी आपको दे रहा हूं वो पियोगे तो आपके अंदर से एक जीवन का नीर निकलेगा। அது எதுவோ वह जिस प्रकार से है, சந்தோஷமும் சமாதானமும் ஏதோ இந்த உலக காரியங்களை பெற்றுக்கொள்கிறதுனாலே அல்ல சகோதரர்களே. ये चीजें इस धरती के चीजों को मिलने के द्वारा जो मिलती है सांत्वना, उसके समान नहीं है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், प्रभु की महिमा हो, प्रभु ने हमें इन चीजों में सहायता की, கர்த்தர் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், प्रभु ने हमको एक घर दिया, எங்களுக்கு ஒரு காரை கொடுத்தார், हमें एक कार दिया। அப்படின்னா இது சரி, நீ வாழ்றதுக்கு நீ கார்ல போறது அவசியமா இருக்குன்னா अगर तेरे को जीने के लिए अगर कार की जरूरत है तो காரை கொடுப்பார், அதுல कार मिलेगा तुझे, எந்த சந்தேகம் இல்லை. उसमें कोई संदेह नहीं है। ஆனா இவைகள் எல்லாம் வெறும் பொருள்கள், परंतु ये सारी चीजें केवल चीजें हैं, நாம் உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டு போகிற பொருள்கள். ये सारी चीजें हम उपयोग में लाने के बाद उसको हम फेंक देते हैं। இவைகளிலே என்ன செய்யக்கூடாதுன்னா திருப்தி காணக்கூடாது. इसके अंदर हमारी तृप्ति नहीं होनी चाहिए। இந்த திருப்தியை உண்டாக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. इस तृप्ति को लाने के लिए पवित्र आत्मा नहीं आया है। ஆமா, हाँ जी, இதற்காக பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. इसके लिए पवित्र आत्मा नहीं आया है। அவரோ वो आए थे, எனக்கு எதுவும் இல்லை என்று சொன்னாலும் நான் அனாதையை போல உணர மாட்டேன். अगर मेरे पास कोई भी चीज क्यों ना हो तब भी मैं अपने आप को अनाथ नहीं समझूंगा।
எனக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, मेरे पास काम हो या नहीं हो काम, தொழில் ஓடினாலும் சரி ஓடாவிட்டாலும் मेरा धंधा चल रहा हो या नहीं चल रहा हो, சரி, நான் ஏதோ ஒரு அனாதையை போல நான் உணர மாட்டேன். मैं अपने आप को एक अनाथ के समान नहीं समझूंगा। ஏன்? ஏன்னா எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். क्योंकि मेरे अंदर पवित्र आत्मा है, அவர் என்னை பலப்படுத்துகிறார். वह मुझे बलवंत कर रहा है। அவர் எனக்குள் விசுவாசத்தை எனக்கு அவர் என்ன செய்கிறார்? விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கிறது वह मेरे अंदर वो विश्वास दे रहा है, मेरा विश्वास बढ़ रहा है। எனக்குள்ளாக. அதனாலதான் ஆதிகால அப்போஸ்தலர் எல்லாரும் சொன்னார்கள், इसीलिए शुरुआत के जो प्रेरित लोग थे उन्होंने इस प्रकार से कहा, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ख्रिस्त के प्रेम से कौन हमें हटाएगा? எது எது பிரித்து விடும்? क्या हमें हटा सकता है? எப்படி இதெல்லாம் சொல்ல முடிந்தது? ये सब इस प्रकार से कैसे वो बोल पाए? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் டக்கு டக்குன்னு சோர்ந்து போயிருவாங்க. पुराने नियम के जो विश्वासी थे वो जल्द ही निराश हो जाते थे। ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்தாலோ பாடு வந்தாலோ कोई भी परेशानी आए, रुकावट आए, உடனே சோர்ந்து போயிருவாங்க. तुरंत वो निराश हो जाते थे। ஆனா புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் परंतु नए करार के जो लोग हैं, தங்கள் உயிரும் கூட எங்களுக்கு பெரிதல்ல उन्होंने अपना जीवन भी देने के लिए वो तैयार थे। அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு எப்படி வாழ்ந்தார்கள்? वो इस स्थान तक पहुंचने के लिए कैसे आए? அவங்கள விட இவங்க என்ன அவங்கள விட பெரிய ஆட்களா? ஒன்னும் பெரிய ஆட்கள் क्या ये जो नए करार के लोग हैं उस पुराने करार से कुछ बड़े लोग थे क्या? कोई अलग नहीं। கிடையாது. ஆனா என்ன அதிசயம் கேட்டா, परंतु ये आश्चर्य का चीज क्या है? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால், अगर पवित्र आत्मा हमारे अंदर रहा तो, நாம் அவரை பெற்றுக்கொண்டால், अगर हमने उनको पा लिया तो, அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தால், उस अभिषेक के द्वारा हम भरे रहेंगे तो நாம் என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டா, हम एक चीज जो नहीं करेंगे वो क्या है? நாம் வந்து பாரம் வரும், நாம் கேட்டது போல கவலை வரும், பாரம் வரும், हमारे जीवन में परेशानी आएगी, दुख आएगा, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? परंतु उन सभी चीजों के बीच में அவர் மேல் வைத்து விடுவோம். हम वो सारी चीजों को परमेश्वर के ऊपर हम रख देंगे। அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. उसमें एक रहस्य है। அது ஒரு எளிய வார்த்தை போல் இருக்கிறது. वह एक साधारण सा शब्द जैसे लग रहा है, ஆனால் அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, நம்முடைய उसमें एक रहस्य है। पवित्र आत्मा क्या करेगा? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். पवित्र आत्मा हमारे अंदर वो विश्वास को बढ़ाएगा। அவர் எனக்குள் இருந்து நான் ஒரு அனாதை அல்ல, वह मेरे अंदर आके मैं एक अनाथ नहीं हूं करके, எனக்கு அப்பா பரலோகத்தில் இருக்கிறார், मेरे पास एक पिता है परलोक में அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி இப்போ ஏதாவது இப்போ உலகத்துல நீங்கள் சரீர பிரகாரமாய் பேச போனால், अगर शारीरिक रीति में हम बोले तो ஒரு மகன் இருக்கிறான், एक पुत्र है, அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, उसको एक परेशानी से गुजरना है, ஒரு படித்து கொண்டிருக்கிறான், वह पढ़ाई कर रहा है, அவனுக்கு ஒரு தேவை வருகிறது, उसको एक जरूरत आ रही है, இப்போ அவன் तब என்ன செய்கிறான்? वो क्या कर रहा है? அவனுக்கு இயல்பாக என்ன வருகிறது? उसके स्वयं से क्या आ रहा है? நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன், मैं अभी पढ़ाई कर रहा हूँ। அனாதைகள் தான் அப்படி நினைப்பார்கள். इस प्रकार से अनाथ लोग ही सोचेंगे, அனாதைகள் தான் எனக்கு அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லையே, मेरे को अगला सेमेस्टर का पैसे भरने के लिए मेरे पास पैसा नहीं है, நான் என்ன செய்வேன் मैं क्या करूंगा? அப்படின்னு சொல்லி அனாதைகள் நினைப்பார்கள். ऐसे अनाथ लोग ही सोचेंगे। ஆனால் परंतु ஒரு தகப்பனை உடைய ஒரு நல்ல தகப்பனை உடைய மகன் என்ன செய்வான்? एक अच्छे पिता वाले पुत्र किस प्रकार से करेगा? இந்த செமஸ்டருக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வார்த்தை வந்தால், मुझे इस सेमेस्टर का पैसा भरना है करके उसको जब वो न्यूज आता है, அவன் அடுத்த நொடி என்ன செய்வான்? अगले क्षण में वो क्या करेगा? உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பானா? क्या वो बैठ के रोने लगेगा? அவன் என்ன செய்வான்னு கேட்டா, वो क्या करेगा? அவன் அப்பாவுக்கு போன் பண்ணி என்ன वो अपने पिता को फोन करके, அப்பா எனக்கு இந்த பண தேவை இருக்கிறது, पापा मुझे ये पैसे की जरूरत है, இது உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்பா अपा मैं ये सारी चीजें मैं आपको बता रहा हूँ, அப்படின்னு சொல்லுவான். ऐसे बोलेगा। அப்பா அதுதான் அந்த அந்த விசுவாசம் அல்ல, वो
ही जो विश्वास है, அந்த தகப்பன் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கிறது யார்? ये मेरे लिए एक पिता है करके यह समझने का समझ कौन देता है? அல்லது அவனுக்கு தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு உணர வைக்கிறது யார்? यह अंदर से ये समझ कि मेरे पास एक पिता है करके ये कौन देता है? அப்படின்னு கேட்டா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். वह पवित्र आत्मा ही देता है. அதனாலதான் சகோதர சொல்லி, इसलिए प्रिय भाई और बहनों, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தினால் தினந்தோறும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், पवित्र आत्मा से पाकर अगर हर रोज आप उसमें भरे रहते हो तो நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டீர்கள், आप कोई भी दिन, ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீர்கள். आप कभी भी निराश नहीं होंगे. சோர்ந்து போக மாட்டீர்கள். आप निराश नहीं होंगे. ஆனால் இப்ப இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவ உலகத்திலே பிரபலமான வார்த்தைகள். और ख्रिस्ती गोला में सबसे ज्यादा फैली हुई बात यही है. சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை, थके हुए लोगों, கர்த்தர் நீங்கள் अनेक பாடுகளினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்கள், आप कई ऐसे परेशानियों के कारण आप थके हुए हैं, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். प्रभु आपको धैर्य देगा, உங்கள் கண்ணீரை துடைத்து, आपके आंसुओं को पोंछेगा. கண்ணீரை துடைக்கிறதா அவங்க தான் துடைக்கணும். சரி, जो आंख पोंछना है वो आपको खुद को ही करना है, யாரா பக்கத்துல இருக்கிறவங்க துடைச்சிடுவாங்க. नहीं तो बाजू वाला कोई आपके आंख पोंछ देगा. ஆனா எப்பா இது நீ பழைய ஏற்பாடு அல்ல, ये पुराना नियम नहीं है. பழைய ஏற்பாட்டுக்கு இந்த பிரசங்கம் தேவைதான். पुराने नियम में इस प्रकार की प्रचार की जरूरत है. பழைய ஏற்பாட்டுக்கு இது தேவைதான். पुराने करार में ये जरूरतमंद है. தாவீதுக்கு அது தேவைதான். ये दावीद को ये जरूरी था. ஆனால் புதிய ஏற்பாட்டு மனுஷனுக்கோ, परंतु नए नियम के व्यक्ति को பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு இருக்கிறபடினால அவன் சோர்ந்து போக மாட்டான். उसके अंदर पवित्र आत्मा होने के कारण वो कभी निराश नहीं होगा. பவுல் சொல்கிறார் அல்லவா, நாங்கள் पौलुस इस प्रकार से बोल रहा है, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, हम निराश नहीं होते. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தால் पवित्र आत्मा द्वारा भरे जाने का मतलब பிரச்சனைகள் வராது. இப்போ நீங்கள் பேதுரு நிருபத்தை படித்து பார்த்தால் தெரியும். आप परेशानी से नहीं गुजरोगे, ऐसा नहीं है. अगर आप पत्रस की पत्री पढ़ते हो, பேதுரு पत्रस பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார், पवित्र आत्मा पाने से पहले वो किस प्रकार से था, அபிஷேகிக்கப்பட்ட பிறகு எப்படி இருந்தார், पवित्र आत्मा पाने के बाद वो किस प्रकार से था. அந்த அபிஷேகத்தில் अनेक வருஷங்கள் வாழ்ந்து தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். वह पवित्र आत्मा पाके कई साल जीने के बाद जब वो पत्री लिखते हैं, देखिए किस प्रकार से वो बोलता है. அந்த நிருபமே ஒரு பாடுகளுடைய நிருபம் தான். 1 பேதுரு எல்லாம் वो एक पत्रस का जो पत्री पूरा ही एक कष्ट से गुजरने के विषय में ही वो बात कर रहे हैं. 1 பேதுருவிலே பல பாடுகள் உண்டு. एक पत्रस में कई प्रकार के कष्टों के विषय में बोला गया है. விசுவாச சோதனைக்காக பாடுகள் உண்டு. एक विश्वास में स्थिर रहने की एक प्रयास है, कष्ट है. அங்கே உலகத்திலே ஒரு பொல்லாத எஜமானோடு கூட வாழ்கிற பாடு உண்டு. इस संसार में एक बुरे स्वामी के अधीन रहने की जो परेशानी है उसके बारे में बोला गया है. ஒரு ரட்சிக்கப்படாத கணவனை உடைய மனைவியுடைய மனுஷனுடைய பாடுகள் உண்டு. एक अविश्वासी पति के अधीन में एक पत्नी के रहने की जो परेशानी है उसके बारे में बोला गया है. பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதிலே உண்டாகிற பாடுகள் உண்டு. पाप के विरोध में खड़े होने का एक जो कष्ट है उसके विषय में बोला गया है. அநியாயமாய் நியாயம் செய்து நன்மை செய்து அநியாயமாய் பேர் வாங்கி பாடுபடுகிற பாடுகள் உண்டு. अच्छा भलाई करने के बावजूद भी बुरा सुनकर उसमें से गुजर के जाने का कष्ट के विषय में बोला गया है. இப்படி இத்தனை பாடுகளை எழுதுகிற அந்த பேதுரு, इतने कष्टों के विषय में जो पत्रस बोल रहा है, இவர் யார் அப்படின்னு கேட்டா, वह कौन है? இவர்
பாடுபடுதலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர். ये वही पतरस है जिसने बोला था कि हमको कोई भी परेशानी नहीं चाहिए, அல்லது இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது मुझे यीशु कौन है यही नहीं मालूम, அப்படின்னு சொல்லிட்டு போனவர். ऐसे बोल के गया हुआ व्यक्ति है पतरस। ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு परंतु पवित्र आत्मा से भरे जाने के बाद எத்தனை வித பாடுகள் வந்தால் என்ன, कितने भी परेशानी आए क्यों ना, அது இப்படி வந்தா என்ன அப்படி வந்தா என்ன, वो इस प्रकार से हो या वैसा हो, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை பிரதர், எனக்கு வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பிரதர், मेरे काम के जगह में परेशानी है या इस प्रकार से परेशानी है, எனக்கு குடும்பத்துல பிரச்சனை பிரதர், मेरे परिवार में परेशानी है, எனக்கு பாவ போராட்டத்திலே பிரச்சனை பிரதர், मेरे को पाप के विरोध में खड़ा होने की परेशानी है, இப்படின்னு எத்தனை வகையாக, इस प्रकार से कई प्रकार की, எத்தனை வகையாக कई प्रकार की தீயும் தண்ணீரையும் கடந்து கொண்டிருக்கிறேன் பிரதர். ये आग और अग्नि और पानी में से गुजर रहे हैं, அப்படிங்கிற பாடு வந்தாலும், ऐसे परेशानियों से गुजरेंगे तो भी, எத்தனை வந்தாலும் என்ன, जो भी ऐसी चीजें आए तो भी, பேதுரு என்ன செய்றார், पतरस क्या बोल रहा है, வெற்றி சிறந்த அந்த நிருபத்தை 1 பேதுரு நிருபத்தை படித்து பாருங்கள். वह जय जीवन के विषय में बताते हुए वो एक पतरस की पत्री आप पढ़िए। பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அதிலே சொல்லப்பட்டிருக்கும். पवित्र आत्मा द्वारा भरे हुए व्यक्ति के जीवन के विषय में ही वह चीजें बोली गई है एक पतरस में। அந்த வாழ்க்கை தான் நாம் வாழும்படிக்கு நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே इस जीवन को जीने के लिए ही परमेश्वर ने हमें बुलाया है। इसलिए சகோதரர்களே, इसलिए मेरे प्रिय भाई और बहनों, பரிசுத்தாவியானவரால் அவரை வாஞ்சையோடு கூட தேடுங்கள். पवित्र आत्मा को एक तीव्रता से आप खोजो। இயேசு இல்லாமல் எப்படி அந்த சீஷர்கள் வாழ முடியாதோ, यीशु के बिना वह शिष्य जिस प्रकार से नहीं जी पाते थे, அதே போல वैसे ही இயேசு ஒரு நாள் காலையில காணோம். एक दिन यीशु नहीं दिख रहा उनको, அப்படின்னா சீஷர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, तो शिष्यों ने क्या किया होगा, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே यीशु आप कहाँ पर हो, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க यीशु आप कहाँ पर हो, எங்க இருக்கிறீங்க அப்படின்னு आप कहाँ पर हो। அந்த அப்பம் விட்ட ஜனங்களே அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள் எழுதி जिन्होंने रोटी खाया था वो भी इस प्रकार से परमेश्वर को ढूंढ रहे थे। இருக்கிறது. அதே போல वैसे ही நான் ஒவ்வொரு நாளும் எழும் பொழுது मैं हर रोज जब मैं उठता हूँ, எனக்கு அந்த தாகம் வேண்டும். मेरे पास वो प्यास होनी चाहिए। பரிசுத்த ஆவியானவரால் நிறைகிற அந்த தாகம் எனக்கு வேண்டும். पवित्र आत्मा से भरे जाने का वह प्यास मेरे अंदर होनी चाहिए। அப்பொழுதுதான் காலையில் எழுந்த உடனே வேற காரியங்கள் அல்ல, इसलिए पहले उठने के बाद बाकी चीजें नहीं, முதலாக ஆண்டவரே पहले पहले प्रभु பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, पवित्र आत्मा से मुझे भरिए, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே, मुझे अभिषेक कीजिए। அப்படின்னு அப்படிதான் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும். ऐसे ही हर सुबह को हमें शुरुआत करनी है। அப்படி ஆரம்பித்தால் ऐसे अगर आपने शुरू किया, அந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், उस दिन आप क्या नहीं करोगे, நாம் பாவம் செய்ய மாட்டோம், हम पाप नहीं करेंगे, சோர்ந்து போக மாட்டோம், हम थक नहीं जाएंगे, நாம் ஒரு ராஜாவுடைய பிள்ளையாய் நடப்போமே தவிர हम एक राजा के पुत्र के समान जिएंगे। उसके अलावा ஏதோ பொய் சொல்லி பஞ்சபரதேசி कोई झूठ बोलकर, कोई गरीब परदेशी के समान, போல ஒரு பொய் சொல்லி ஒன்று வாங்குறது, कोई झूठ बोल के कुछ चीज लेना, அல்லது ஒரு ஒரு நேர்மை இல்லாம ஒன்று பேசிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறது, कुछ गलत बोलने के बाद वह सच्चाई मानना नहीं। இதெல்லாம் பார்த்தால் ये सब चीजों को अगर हम देखते हैं, ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, एक परिवार में एक परेशानी हो रही है, அந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது, वह परेशानी में पति और पत्नी के बीच में एक झगड़ा हो रहा है, அது குறித்து ரெண்டு பேரும் நேர்மையா பேச மாட்டேங்கிறாங்க, उसके विषय में दोनों सच्चाई के साथ एक दूसरे से बात नहीं कर रहे हैं। அப்ப என்ன, பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் इसमें क्या है, अगर पवित्र आत्मा उनके अंदर रहता,
பழைய ஏற்பாட்டு தாவீது पुराने नियम का दावीद, பரிசுத்தாவி உள்ளே பெறாமல் வெளியிலே பெற்றிருந்த தாவீதே जो पवित्र आत्मा जिसके अंदर नहीं था, बाहरी रूप में उसके पास था, ऐसा दावीद அவனே அப்படி எழுதுகிறானே, वो ही किस प्रकार से देखो लिख रहा है, தன்னுடைய காரியங்களை எழுதுகிறான். वह अपनी चीजों के विषय में कैसे लिख रहा है. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவி உள்ளே பெற்ற ஜனங்கள், परंतु नए करार में पवित्र आत्मा पाए हुए व्यक्ति के जीवन में பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது, जब पवित्र आत्मा उनके पाप के विषय में उनको जब दिखाता है, அதை குறித்து அறிக்கை செய்கிறதே இல்லையே, उसको अंगीकार नहीं करते हैं, அதை குறித்து சொல்லுகிறதும் இல்லையே, उसके बारे में बोलते नहीं हैं. அது எப்படி அது? ऐसे कैसे? அப்ப பரிசுத்தாவியானவர் உண்மையிலே பெற்றிருக்கிறார்களா क्या उन्होंने सही रीति से पवित्र आत्मा पाया है? அப்படின்னா ऐसा तो ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டுறது, கால் தட்டுறது, என்னமோ பண்றதெல்லாம் என்ன? रविवार के सुबह आकर हाथ बजाना, पांव बजाना या कई चीजें अन्य चीजें करना, அவையெல்லாம் வெறும் ஆத்ம கிரியைகள் சகோதரர். ये सारे बाहरी रूप से करने वाली चीजें हैं. எல்லாம் வெறும் ஆத்ம கிரியைகள். ये सब बाहरी रूप से हमारे शरीर के कार्य हैं. நீங்கள் இங்கே ஒரு பியானோவை எடுத்து வாசித்து உங்களை அள வைக்க முடியுமா? एक पियानो को बजाकर क्या आप दूसरों को रुला सकते हो? क्या நிச்சயம் அள வைக்க முடியும். जरूर रुला सकते हैं. ஒரு ட்ரம்ஸ் தட்டி எல்லாரையும் கை தட்ட முடியுமா? ड्रम को बजाकर सबका हाथ बजवा सकते हो? क्या பரிசுத்தாவியானவர் இல்லாமல் சொல்லுகிறேன். मैं ये सारी चीजें पवित्र आत्मा के बिना करने के विषय में बता रहा हूँ. பரிசுத்தாவியானவர் இல்லாமலேயே पवित्र आत्मा न होते हुए நம்மை ஆட வைக்க முடியாதா? क्या इन चीजों के द्वारा हमें नचा सकते हैं? क्या நிச்சயம் ஆட வைக்க முடியும். जरूर हमें नचा सकते हैं. பரிசுத்தாவியானவர் இல்லாமலே நம்மை அள வைக்க முடியுமா? पवित्र आत्मा के बिना ही हमें रुला सकते हैं? क्या நிச்சயம் அள வைக்க முடியும். हाँ जी, हमें रुला सकते हैं. என்றால் क्योंकि இசைக்கு அந்த வல்லமை உண்டு. वो संगीत में वो बल है. ஆகவேதான் इसीलिए சபையிலே सभा में பரிசுத்தாவியானவருடைய வல்லமைக்கு மாற்றாக இசையை பயன்படுத்துகிறதிலே நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். पवित्र आत्मा के जगह में संगीत का उपयोग करने में हमें बहुत ही जागरूक रहना चाहिए. நமக்கு இசை தேவைதான், हमें संगीत जरूरी है, பின்னணி இசை தேவைதான் இருக்கிறது. पीछे संगीत रहना जरूरी है. ஆனால் நம்முடைய சந்தோஷம் அந்த இசையில் இருக்கக்கூடாது. परंतु हमारा जो खुशी है वो संगीत में नहीं रहना चाहिए. கண்டிப்பாக. அதனாலதான் ही इसीलिए இசையை பின்னாடி வச்சிருக்கிறோம். इसीलिए हम हमेशा संगीत और संगीतकारों को पीछे रखा है. பின்னாடி எல்லாரும் இங்க வச்சிருப்பாங்க, सब लोग आगे रखते हैं, நாம் அங்க வச்சிருக்கிறோம், பின்னாடி हम देखो हमेशा पीछे रखते हैं. வச்சிருக்கிறோம். ஆகவே इसीलिए இவைகள் எல்லாமே வஞ்சனைகள். ये सारे फसाव हैं मेरे भाइयों. ஒரு சொல்லு, உண்மையான பரிசுத்தாவின் வல்லமையால் நிறைந்தவர் யார்? सही रीति से पवित्र आत्मा से भरे हुए कौन है? உண்மையான அந்த அபிஷேகத்தை பெற்றவர் யார்? वो सही रीति से पवित्र आत्मा पाए हुए कौन है? அவருடைய வாழ்க்கை என்ன उनका जीवन किस प्रकार से रहेगा? அப்படின்னு கேட்டா, ऐसे बोला तो அவருடைய வாழ்க்கை उनका जीवन நாம் வேதத்திலே வாசிக்கிறதை போலதான் இருக்கும். हम जिस प्रकार से पवित्र शास्त्र में पढ़ रहे हैं उसके अनुसार ही रहेगा. இயேசு என்னோடு எப்படி இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ यीशु मेरे साथ अगर रहता तो कैसे रहता, वैसा அதை ही போலவே நான் என்ன செய்வேன்? वैसा ही பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தால் अगर मैं पवित्र आत्मा द्वारा भरा रहूंगा நான் அப்படி இருப்பேன். मैं वैसे रहूंगा. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், इसीलिए प्रभु ने इस प्रकार से बोला. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே प्रेरितों का काम पहले अध्याय में हम जब पढ़ते हैं, அந்த பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது என்ன செய்வார்கள் என்று அவர் எதை முதல்ல சொல்லுகிறார் பார். पवित्र आत्मा जब आपके पास आएगा तो वह पहले क्या करेगा उसके विषय में बोला है. 1:8 1:8 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. प्रेरितों का काम पहले अध्याय का 8वां वचन. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது पवित्र आत्मा आपके ऊपर आएगा तो நீங்கள் பலன் அடைவீர்கள். तुम सामर्थ्य पाओगे. அவர்
உங்களுக்குள்ளாக வருவார். वह तुम्हारे अंदर आएगा। வெளியிலே நீங்கள் பெரிய ஆளாய் மாறுவீர்கள் என்று இல்லை. ऐसा नहीं बोला कि आप बाहरी रूप से एक बड़े व्यक्ति बन जाओगे। அந்த காலத்திலே சிம்சோன் மேல் பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது उन दिनों में शिमशोन के ऊपर जब पवित्र आत्मा आया था, சிங்கத்தை பிடிச்சு என்ன செஞ்சாரு? ரெண்டா கிழிச்செறிஞ்சாரு. सिंह को दोनों तरफ से पकड़कर दो भागों में उसने फाड़ दिया था சிம்சோன். शिमशोन ने। ஆனா परंतु நாம பக்கத்து வீட்டு நாய் நம்மள ஒரு மாதிரி பார்த்தாலே हमारे बाजू वाले घर का एक कुत्ते ने ही हमको एक नजर से देख लिया तो மிரண்டு போற ஆளுங்க. हम डर के मारे भागने वाले लोग। ஆனால் நமக்குள் யார் இருக்கிறார்? परंतु हमारे अंदर कौन है? நமக்குள் வெளிரங்கமா இருக்கிற அந்த காரியங்கள் அல்ல, हम बाहरी रूप से कोई चीज नहीं है, உள்ளாக இருக்கிற காரியங்கள். अंदर की चीज। உள்ளாக இருக்கிற காரியங்கள். உள்ளாக நீங்கள் பலன் அடைவீர்கள். अंदर से आप एक बल पाओगे। நீங்கள் பலன் அடைந்து वो बल को प्राप्त करके எருசலேமிலேயும் யூதா முழுவதிலேயும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். आप यरूशलेम और सारे यहूदा और समारिया में और पृथ्वी के छोर तक एक गवाह बनोगे। சகோதர சொல்லே, இன்றைக்கு प्रिय भाई बहनों, என்ன தேவை அப்படின்னு கேட்டா, आज की जरूरत क्या है? अगर ऐसा बोला गया तो இன்றைக்கு தேவை பெரிய பெரிய ஆராதனைகள் அல்ல, हमें आज जरूरत बड़ी बड़ी आराधना सभा की जरूरत नहीं है, பெரிய பெரிய கூட்டங்கள் அல்ல, हमें बड़ी झुंड की जरूरत नहीं है, மாறாக परंतु ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்கிற இடத்திலே, हर एक व्यक्ति जो जिस जगह पर रह रहा है, அவரவர் வாழ்கிற சபையிலே, जिस कलीसिया में वो जा रहे हैं, அவர்கள் சாட்சிகளா இருக்க வேண்டும். वहां एक साक्षी के रूप में उनको जीना है। ஆமாம். हाँ जी, இந்த இடத்துல ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். यहाँ वह एक चीज को कर रहे हैं। என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, वो क्या कर रहे हैं तो ये है, அந்த 11 பேர் யூதாஸ் காரியத்தை செத்து போன உடனே 11 பேர் மீதி இருக்கிறார்கள். यूदास कृत्य इस्कारियोत की मृत्यु होने के बाद जो 11 लोग बच गए थे, அப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் वहां वो एक निर्णय ले रहे हैं। 11 लोग பண்றாங்கன்னா, அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து 22ஆம் வசனம், 22वां वचन, उसके जी उठने का गवाह। அப்போஸ்தலர் 1:22 அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து प्रेरितों का काम। एक का 22 में उसके जी उठने का, ஒருவன் எங்களுடனே கூட சாட்சியா ஏற்படுத்த வேண்டும் एक ऐसा व्यक्ति को हमें गवाह बनाना है, அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறார்கள். ऐसे वो उस व्यक्ति को नियुक्त कर रहे हैं। இயேசு மரித்ததற்கு சாட்சி அல்ல, यीशु के मृत्यु के विषय में नहीं यहाँ बोला गया है, उसका गवाह नहीं। இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நாம் என்ன செய்யணும்? यीशु जीवित है करके हमें एक गवाह बनना है, நாம் வாழ வேண்டும். उस प्रकार से हमें जीना है। ஆமாம். हाँ जी, இயேசு உயிரோடு இருக்கிறார். यीशु जीवित है, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் आज भी वो जीवित है। அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நாம் எல்லாரும் சாட்சிகளா இருக்கோம்னு தான் इस चीज की साक्षी हम सबको हमारे जीवन से बताना है। சொல்லுகிறது. இயேசு மரித்தார்னு நாம் பேசுகிறோம், यीशु मरा करके हम इस प्रकार से बोलते हैं, அது நல்லது, वो अच्छा है। ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு கேட்டா, அவர் உயிரோடு परंतु हमारे जो जीवन हम जी रहे हैं उसमें இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சி உடையவர்களாக நாம் இருக்கணும். वह प्रभु जीवित है करके गवाही के रूप में हमें वो जीवन जीना है। இயேசு உயிரோடு இருந்தால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? यीशु अगर जीवित है तो मुझे क्यों चिंता करनी है? இயேசு உயிரோடு இருந்தால் நான் ஏன் பாரப்பட வேண்டும்? यीशु मेरे साथ है तो मुझे क्यों भार उठाना है? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் நான் ஏன் துக்கமுகமாக இருக்க வேண்டும்? अगर यीशु मेरे साथ है तो मुझे क्यों दुख के मुंह के साथ मुंह लटका कर बैठना है? அந்த சீசர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். वह शिष्य भी इसी प्रकार से थे ना। எம்மாவூருக்கு போன சீசர்களாகட்டும், इमाउस की ओर जो गए थे वो शिष्य क्यों ना हो, மற்ற சீசர்களாகட்டும், बाकी शिष्य क्यों ना हो, எல்லாரும் அப்படித்தான் இருந்தார்கள். वो सब लोग इसी प्रकार से ही थे। ஆனால்
परंतु இல்லை சகோதரர்களே, नहीं प्रिय भाई और बहनों, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்து पवित्र आत्मा हमारे अंदर आकर நாம் இருக்கிற இடத்துல முதலாவது நம்முடைய வீடு, हम जहां पर हैं वहां पर शुरुआत हमारे घर से, வீட்டிலே நாம் சாட்சியுடையவர்களா இருக்க வேண்டும். हमारे घर में हमें एक साक्षी के रूप में जीना है, ஒரு நல்ல கணவனாக, एक अच्छा पति होके, ஒரு நல்ல மனைவியாக एक अच्छा पत्नी होके நாம் இருக்கணும். हमें वैसे रहना है. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஏதோ வேறொரு ஆளா மாறிடுவீங்கன்னெல்லாம் கிடையாது. आप पवित्र आत्मा पाने के बाद एक अलग व्यक्ति बन जाओगे, ऐसा कुछ नहीं है. பெரிய ஆராதனை நடத்துற ஆளாவும், एक बहुत बड़ा आराधना करने वाले व्यक्ति बन जाओगे, பெரிய ஒரு சுவிசேஷியாகவும் சகோதரிகள் இன்றைக்கு या आप कोई इवेंजलिस्ट बन जाओगे. आज के दिन बहन लोग, சகோதரிகளுமே பார்த்தால் இப்படி இன்றைக்கு இந்த பொதுவான விஷயத்தை தான் பேசுகிறார்கள். आज के बहन लोग भी इसी प्रकार से एक साधारण चीजों के विषय में ही बात करते हैं. ஆனால் பரிசுத்தாவியனரை பெற்ற ஒரு தாய், परंतु एक पवित्र आत्मा पाए हुए एक माँ, அவள் எப்படி இருப்பாள்னு கேட்டா, அவள் ஒரு वो किस प्रकार से रहेंगी? நல்ல தாயாக இருப்பாள். वो एक अच्छी माँ के रीति में रहेगी. அவள் ஒரு நல்ல தாயாக இருப்பாள். वह एक अच्छी माँ के रूप में रहेगी. அவள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள். वह एक अच्छी पत्नी के रूप में रहेगी. பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிற ஒரு மனைவி, एक पवित्र आत्मा से भरी हुई एक पत्नी, அவள் ஒரு நல்ல மனைவியா இருப்பாள். वह एक बहुत अच्छी पत्नी के रूप में रहेगी. புருஷன் ஒரு நல்ல புருஷனா இருப்பான். एक पति एक अच्छा पुरुष रहा तो வேதம் சொல்லுகிறது போல தன் மனைவியை நேசிக்கிற ஒரு புருஷனாக இருப்பான். पवित्र शास्त्र जिस प्रकार से बोलता है, जो अपने पत्नी से प्रेम रखता है, वैसे மனைவியை நேசிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, अगर वह पत्नी को नहीं प्रेम कर रहा है तो நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கிறது. तो पवित्र आत्मा पाया है कि नहीं, वह एक संदेह ही है. இல்ல, नहीं, நிச்சயமாக இல்லை. वो नहीं. நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கவிட்டால் நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெறவில்லை. अगर आप अपनी पत्नी को नहीं प्रेम करते हो तो आप पवित्र आत्मा पाए हुए व्यक्ति नहीं हो. ஆமா, जी, அதுக்கு நாம் வேற எதையோ நாம் பேசிவிடலாம். उसके लिए हम कई चीजें बाकी के बोल सकते हैं, ஆனால் உண்மையாதான், परंतु सच्चाई वही है. மனைவியிடத்திலே திறந்த புத்தகமாக நான் இல்லை அப்படின்னு கேட்டா, अगर मैं मेरी पत्नी के सामने एक खुला हुआ पुस्तक नहीं रहा, நான் பரிசுத்தாவியினால் நிரப்படவில்லை. मैं पवित्र आत्मा से नहीं भरा हूँ. பரிசுத்தாவியானவர் முதல்ல எங்கே வந்து வாசம் பண்ணுகிறான்னு கேட்டா, நம்ம पवित्र आत्मा सबसे पहले आने के बाद कहाँ वो आके वास करता है? நம்முடைய குடும்பத்திலே தான் அவர் முதலாவது ஆரம்பிக்கிறார். वह पहले हमारे परिवार में ही वह आके रहना चाहता है. இரண்டாவது दूसरा, சபையிலே. कलीसिया में. சபையிலே வந்து சகோதரர்களே, பரிசுத்தாவியானவர் வருவதற்கு முன்பதாக कलीसिया में पवित्र आत्मा आने से அந்த पहले 12 சீஷர்களும் ஒற்றுமையா இருந்தார்களா அப்படின்னு கேட்டா இல்லை. वो जो 12 शिष्य थे, वो आपस में उनके बीच में एक एकता थी क्या? नहीं. ஆமா, जी, பேதுரு அவர் ஒரு பாட்டுக்கு அவர் போவாரு, पतरस अपने रीति में और कहीं जा रहा है, யோவானும் யாக்கோபும் அவர்கள் நாங்க வந்து यूहान और याकूब भी अपनी रीति में, உங்களை வலது பாரத்தில் உட்காரன்னு அவங்க हम आपके दाएं और बाएं बाजू में रहना चाहते हैं करके பேசினாங்க. ஆளுக்கால அந்த ஒருமனமே கிடையாது. हर एक व्यक्ति अपने रीति में, किसी के बीच में वो एकता नहीं है. ஆனால் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு परंतु पवित्र आत्मा आने के बाद ரெண்டு வித்தியாசமான சகோதரர்கள், दो अलग रीति के भाई लोग, யோவானும் பேதுருவும் योहान और पतरस ஒருவராக மாறினார்கள். एक बन गए. அவர்கள்தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தால், वही प्रेरितों काम 3 अध्याय में जब हम देखते हैं, அவர்கள் இருவரும் ஒன்றாய் மாறினார்கள். वो दोनों एक बन गए. முதலிலே அப்படி இல்லை. அவர்கள் पहले ऐसे नहीं थे. முதல்ல அப்படி இல்லை. पहले ऐसे नहीं थे. இப்ப சபையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்னன்னு கேட்டா,
कलीसिया में पवित्र आत्मा का जो कार्य है तो वो किस प्रकार से है? நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அவயமாக மாற்றுகிறார். हम सबों को इस परमेश्वर के कलीसिया का एक देह का एक अंग बना रहा है. அந்த அவயவங்கள் உடம்பிலே எப்படி பிரச்சனை இல்லாமல் वह अंग जिस प्रकार से हमारे शरीर में कोई भी परेशानी के बिना, பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் कोई ईर्ष्या बिना या मुकाबले बिना இருக்கிறதோ அது जिस प्रकार से वह काम करते हैं, போல இந்த वैसे ही கைக்கு இந்த கையோடு கூட என்ன இல்லை, எந்த போட்டியும் பொறாமையும் கிடையாது. ये दाएं वाला हाथ बाएं हाथ के साथ कोई भी उसका झगड़ा नहीं है. இந்த கை தான் கையெழுத்து போடுது, ये हाथ ही सारे हस्ताक्षर करता है, செக்ல கையெழுத்து போடுற, चेक में हस्ताक्षर करता இது है, கையெழுத்து போடுது. ஆனா இந்த கை என்ன ऐसी चीजें करता है. परंतु दूसरा हाथ செய்யுது? இந்த वो क्या करता है? கை எல்லாராலும் விரும்பப்படாத வேலைகளை செய்கிறது. ये जो हमको पसंद नहीं है ऐसी चीजें करता है. ஆனா இது என்ன இல்ல, ரெண்டு பேருக்குள்ள எந்த இது இல்லை. तब भी दोनों के बीच में कोई भी झगड़ा नहीं है, एकता है. அந்த மாதிரி சகோதரர்களே, ऐसे मेरे भाई और बहनों, பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இருக்கிற ரெண்டு சகோதரர்களை ऐसे पवित्र आत्मा आए हुए एक कलीसिया में दो भाइयों को அப்படி மாற்ற விரும்புகிறார். ऐसे एक बनाना चाहता है. அதுதான் சபையை தவிர यही सच्ची कलीसिया है. ஏதோ இங்க வந்து பாட்டு பாடி கை தட்டிட்டு போற கள்ள சபை केवल यहाँ आके ऐसे गाना गा के हाथ बजा के जाना नहीं है कलीसिया. இல்ல. नहीं, தயவு செய்து ஆராதிக்க நாங்கள் வருகிறோம் அப்படிங்கறது दया करके आप इस रीति से आराधना करके करने के लिए यहाँ आ रहे हो करके मत सोचो. அப்படி நினைச்சு உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. ऐसे अपने आप को आप फंसाओ मत. அருமையான சகோதரர்களே, प्रिय भाई और बहनों, இல்ல, नहीं, அது அல்ல. ये नहीं है. ஆராதனை நான் ஒரு காட்டுல இருந்துட்டு கூட நான் ஆண்டவரை ஆராதிக்கலாம். आराधना करना है तो मैं जंगल में जाकर भी मैं आराधना कर सकता हूँ. ஆராதனை என்பது ஆராதனை செய்வதற்காக வருகிறோம் என்பது அல்ல. आराधना का मतलब आराधना केवल करने के लिए हम यहाँ आ रहे हैं करके ஆராதனை नहीं, செய்யத்தான் செய்கிறோம். हम आराधना ही करते இல்லை, हैं. ஆனால் परंतु பரிசுத்தானவர் என்ன செய்யறாரு கேட்டா, पवित्र आत्मा क्या कर रहा है? ரெண்டு வித்தியாசமான நபர்களை, दो अलग प्रकार के लोगों को, ரெண்டு வித்தியாசமான சகோதரிகளை दो अलग प्रकार के बहनों को அவர் ஒன்றாக சேர்க்கிறார். दोनों को एक बना देते हैं. அவர்களுக்குள்ளாக போட்டி இல்லை, उनके बीच में कोई ईर्ष्या नहीं है, कोई झगड़ा नहीं है. பொறாமை இல்லை. ஒரு வாயை போல இருக்கிற சகோதரன் எழுந்து பேசினா एक मुंह के समान बोलने प्रचार करने वाला एक भाई कुछ बोले तो அங்க இருதயம் போன்று இருக்கிற சகோதரன் அதை वहाँ हृदय के समान एक भाई பார்த்து என்ன செய்வார்? वो देखकर क्या करेगा? அவர் பார்த்து சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பார். वह देखकर खुशी के साथ भर जाएगा. அதான் சபை. यही कलीसिया है. ஒரு துளி கூட பொறாமையே இருக்காது. एक बिल्कुल भी ईर्ष्या नहीं है. ஆமா, हाँ जी, இதுதான் பரிசுத்தானவருடைய கிரியை. यही पवित्र आत्मा का कार्य है. பரிசுத்தானர் இல்லாமல் நீங்கள் இப்படிப்பட்ட சபையை கட்ட முடியும்? आप सोच रहे हो क्या कि पवित्र आत्मा के बिना ऐसी एक कलीसिया आप बना सकते हो? நினைக்கிறீர்களா? ஒரு காலம் முடியாது. कभी भी जिंदगी में नहीं कर सकते. ஒரு காலம் முடியாது. नहीं हो सकता. பரிசுத்தாவினர் இல்லாமல் पवित्र आत्मा के बिना இன்றைக்கு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் கூடுகிற சபை என்று சொல்லுகிறார்களே தவிர 1000 लोग या 2000 लोग या 3000 लोग मिलने वाला एक सभा करके जो बोलते हैं, இது அங்க இருக்காது. परंतु ऐसा कार्य वहाँ नहीं होगा. இந்த பரிசுத்தானவருடைய கிரியை அங்க இருக்காது. ऐसा पवित्र आत्मा का कार्य वहाँ नहीं होगा. அவர்கள் பரிசுத்தாவின் கிரியை என்று நினைக்கிறதெல்லாம் वो पवित्र आत्मा का कार्य जो समझते हैं சத்தம் போடுகிறதும் वो है आवाज उठाना, கூப்பாடு போடுகிறதும், आवाज उठाना, இதுதான் அது. वही वो समझते हैं. இல்ல, அருமையான नहीं मेरे भाई, சகோதர சொல்லு, मेरे प्रिय भाई और बहनों, புதிய உடன்படிக்கையின் இந்த மேன்மையை नए करार की जो उन्नत स्थान है, நாம் என்ன செய்வோம்? हम இது எதுவுமே பரிசுத்தானர் இல்லாமல் நடக்காது. ये कार्य पवित्र आत्मा के बिना हम नहीं कर सकते. ஆகவே इसलिए பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையோடு கூட, इसलिए पवित्र आत्मा को आग्रह के साथ हम चाहेंगे. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்த போதும் கூட यीशु जब उनके साथ थे तब भी
அவர்களுக்குள்ளே சண்டை போட்டார்கள். उनके बीच में झगड़ा चल रहा था। நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள்? क्या आपने देखा है? இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. यीशु उनके बाजू में बैठा हुआ है। அவருக்கு முன்னாடியே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு उनके सामने ही झगड़ा चल रहा है कि तू बड़ा है मैं बड़ा हूँ। சண்டை போடுறாங்க. அப்போ இயேசுவாலே ஒன்றை செய்ய முடியவில்லை. यीशु के द्वारा भी एक कार्य वो नहीं कर पाए। ஏன் செய்ய முடியலன்னு கேட்டா, क्या नहीं कर पाए? உள்ளுக்குள்ளாக பரிசுத்தர் வரவில்லை. अंदर उनके अंदर पवित्र आत्मा नहीं आया। அப்ப நான் போகிறது பிரயோஜனமா मेरा जाना तुम्हारे लिए अच्छा है। இருக்கும். நான் போவேனாகில் अगर मैं जाऊंगा तो உள்ளுக்குள்ளாக பரிசுத்தர் வந்து आपके अंदर आके वो पवित्र आत्मा आएगा உங்களை ஒன்றாக்குவார். और आप लोगों को एक बनाएगा। இதுதான் பெரிய கிரியைகள். यही बड़ी कार्य है। எனவே इसलिए அருமையான சகோதரர்களே, मेरे प्रिय भाई और बहनों, நாம் ஏதோ நாம் ஒரு அந்த மூடனுடைய இருதயம் இது வந்து எங்கேயோ இருக்கும், உலகம் பூரா சுத்தி வருமாமா, அந்த हम एक मूर्ख का हृदय जो पूरी दुनिया ऐसे घूम के आता है, மாதிரி நாம இருக்கக்கூடாது. ऐसे हमें नहीं रहना है। தேவன் நம்ம என்ன வைத்திருக்கிறார், எங்கே प्रभु ने हमको जहाँ पे रखा है, வைத்திருக்கிறார், जिस जगह पे रखा है, ஏதோ ஒரு பரபரப்பா இருக்கிற ஒன்றை செய்யணுங்கிற மாதிரி வாஞ்சையில நாம் என்ன செய்யக்கூடாது, சுத்திட்டு அலையக்கூடாது. एक कुछ करना है करके जल्दीबाजी में हम ऐसे घूमते नहीं रहना है। அப்படி அலைந்தோம் என்று சொன்னால், अगर ऐसे हम घूम रहे हैं तो அந்தரங்கத்தை கோட்டை விட்டு விட்டு பரிசுத்தரை விட்டு விட்டு हम वह आंतरिक रीति में पवित्र आत्मा से भरे न जाने के द्वारा கடைசியில நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, நாம் எதை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள நினைத்தாரோ हम आखिरी में जो परमेश्वर हमें देना चाहता है वह हम அதை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். वो नहीं पा पाएंगे। எந்த பலன் நம்மிடத்தில் இருக்கணுமோ அந்த பலன் இருக்காது. हमें जो शक्ति चाहिए वो हमारे पास नहीं रहेगा। நாம் தொட்டதுக்கெல்லாம் சோர்ந்து போய் விடுவோம், हम हर एक चीज के लिए हम निराश हो जाएंगे, அல்லது பொய் சொல்லுவோம், हम झूठ बोलेंगे, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போடுவோம், हम पति पत्नी के बीच में झगड़ा करेंगे, அதை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருப்போம். उसके विषय में हम बिल्कुल जागरूक ही नहीं पाएंगे சபையில நமக்கு யாரோடும் ஒருமனம் இருக்காது. और कलीसिया में किसी के साथ भी हमारा एकता नहीं रहेगा। அதை குறித்தும் எந்த விதமான எதுவும் இருக்காது. அதற்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு उसके विषय में भी आपको कुछ जागृति नहीं रहेगी और उसके लिए आप और कुछ बोलोगे, இல்ல நான் நினைக்கிற மாதிரி அவங்கள இல்ல அப்படி मैं जैसे सोच रहा हूँ वैसे नहीं है वो लोग, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய் ऐसे कुछ बोल के वो निकल जाएंगे। இல்ல இல்ல नहीं नहीं, பரிசுத்தாவியானவர் இல்லை, पवित्र आत्मा नहीं है। பரிசுத்தாவியானவர் வேண்டும். आपको पवित्र आत्मा का ही जरूरत है। பரிசுத்தாவியானவர் இருந்தால் अगर पवित्र आत्मा आपके अंदर रहा, நாம் இப்படி இருக்க மாட்டோம், हम इस प्रकार से नहीं रहेंगे। அப்படிங்கிறது. எனவே इसलिए இயேசுவை எப்படி வாஞ்சையோடு தேடினார்களோ यीशु को जिस प्रकार से आग्रह से वो ढूंढ रहे थे, அதை போலவே சகோதரர்களே, ऐसे ही प्रिय भाई और बहनों, நாம் ஒவ்வொருவரும் हम हर एक व्यक्ति, தனிப்பட்ட முறையில் हम अपने व्यक्तिगत रीति में தீர்த்தரலும் हम उस प्रकार से हम बने, நான் வாஞ்சையோடு கதறுகிறேன், हम उस प्रकार से आग्रह से हम रोएंगे। காலையில எழுந்தால் सुबह उठते ही என்னுடைய வாஞ்சை, ஆண்டவரே हमारा जो आग्रह यही होना चाहिए, प्रभु ஆவியினால் என்னை நிரப்பும் आपके पवित्र आत्मा से हमें भरिए। அப்படின்னு என்ன செய்வோம், நாம் ऐसे கேட்போம். हम मांगेंगे। தேவன் நமக்கு உதவி செய்வாராக. प्रभु हमें मदद करे।